இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது சங்கீதம் 6வது வசனம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அழுகைக்கு காரணம் என்ன? அது எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும். தாவீது அடுத்து வருகிற வசனங்களிலே சொன்னது போல, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லும் விதத்தில் நம்முடைய அழுகைக்கான பதில் கிடைக்கும். கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்முடைய அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறார். கண்ணீரை துருத்தியிலே வைத்திருந்து பதில் கொடுக்கிற தேவன். உலகத்தில் உள்ள மக்கள் உலக ஆசீர்வாதங்களை கணக்கு வைப்பார்கள், கணக்கு பார்ப்பார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற தேவன். நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாகிய கர்த்தர். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து நீ மரித்து போவீர் என்று சொன்னபோது எசேக்கியா ராஜா மனம் கலங்கி எருசலேம் தேவாலயத்துக்கு நேரே தன் முகத்தை திருப்பி என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்று அவன் அழுது ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அவனுடைய ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். கண்ணீரை காண்கிற தேவன் நம்முடைய தேவன். யோசியா யூதா தேசத்துக்கு ராஜாவான போது தன்னுடைய தேசத்து மக்கள் தேவனை விட்டு வழி விலகி போய் கர்த்தருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாதே போனதுனால தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபட்டு தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளான போது தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக அவன் அழுததுனால கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய கண்ணீரை கண்டு அவனுடைய காலத்திலே அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாதபடி அவனுக்கு பிறகு வருகிற ராஜாக்களின் காலத்திலே அந்த பொல்லாப்பை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். நம்முடைய கண்ணீருக்கு காரணம் அது எதுவாக இருந்தாலும், வியாதியோ பலவீனமோ நம்முடைய தேவைகளோ மனக்கலக்கங்களோ வருத்தங்களோ எதுவாக இருந்தாலும் நாம் தேவனிடம் சென்று முறையிடும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கண்ணீரை கண்டு நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, கண்ணீரை காண்கிற தேவன், எங்கள் கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிற கர்த்தர், தாவீது ராஜா, எசேக்கியா ராஜா, யோசியா ராஜா இவர்களுடைய கண்ணீரை கண்டு அவர்களுக்கு பதில் கொடுத்த தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்னாளின் அழுகையின் ஜெபத்துக்கு சாமுவேலை கொடுத்தீர், ஆகாரின் அழுகைக்கு நீரூற்றை கொடுத்தீர், நாயுனின் விதவையின் அழுகைக்கு அவனுடைய மகனை திரும்ப கொடுத்தீர். எங்களுடைய ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். யோசியாவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்தது போல எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.